ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பகுதியில் ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 28 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். 7ஆம் வீடான மிதுன ராசியில் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார். நமக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால தகவல் தொடர்பு சாதனங்கள், ஆவணங்கள், சிரயாணங்கள் மற்றும் சுபகாரியங்கள், ஒரு கான்ட்ராக்டு, ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டு, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. இடம் மாறுறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இது மாதிரி நிகழ்வுகள் நன்றாக. ராகு நமக்கு திசை நடந்து நமக்கு நல்ல பலன் கொடுப்பவராக இருந்தால் இது மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையும். ஒருவேளை ராகு நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய மனது அறிவு கொண்டு செயல்படக்கூடிய காரியங்கள் சில குழப்பங்களில் முடியுங்கிறதையும் மறந்துட வேண்டாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம், 7ஆம் வீடான மிதுன ராசியில் குருவினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. குருவும் அதே நட்சத்திரத்தில் இருக்கார். லக்னாதிபதி குருச்சந்திர யோகத்தில் இருக்கார். அப்போ குருவினுடைய பலனை ஸ்ட்ராங்காக செய்வார். ஒரு இடம், வீடு, தொழில் பலம், ஒருத்தரை சந்திக்கிறது, திருமண காரியங்கள் நிகழ்த்துறது, அதுக்கான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறது, அனைத்து விதமான நல்ல பலன்களும் நடைபெறும். நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நமக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய நாள். தெய்வீக காரியங்களுக்கும் சிறந்த நாள். மறுநாள் ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை பூச நட்சத்திரம். நமக்கு 8ஆம் இடமான கடகராசியில் சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே லக்னத்துக்கு 8ல் போகிறது தான் சந்திராஷ்டமம். அவர் நமக்கு 8ஆம் அதிபதியும் கூட. அப்படிப்பட்ட 8ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இங்கே அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனியும் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக வேலை செய்கிறதுனால இன்றைக்கி வீடு, இடம், வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அது சார்ந்த சில நன்மைகள் நடக்கும். வீட்டுக்கு சேர்ந்த பொருள்கள் வாங்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருந்தோம். ஆனாலும் கூட அந்த 8-12னுடைய ஆதிக்கம் கொஞ்சம் காட்டத்தான் செய்யும். அதனால் உறவுகளை புதுப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சிக்க வேண்டாம். கலைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி, சுபகாரியங்கள், இதுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தடையாக இருக்குது. அதனால் புது நிகழ்ச்சிகள், புது முயற்சிகளை தவிர்த்து ரொட்டீன் ஒர்க்கை தாராளமாக செய்யலாம். மறுநாள் ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். அதே 8ல் இருக்கிற சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அந்த புதனும் அங்கேயே புதனுடைய ஆயில்யத்திலேயே இருக்கார். இன்றைக்கு எதிர்பாராத நபர்களை சந்திக்கிறது, எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, சில மாற்றங்கள் நிகழ்வது, மனசுக்கு நிறைந்த ஒரு நிறைவான சம்பவங்கள் நடக்கிறது. நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். என்னதான் 8ல் சந்திரன் புதனும் 8ல் இருந்தாலும் கூட அவர் புதனாகவே செயல்படுகிறார். அதனால் 7ஆம் வீடு பலம் பெறுகிறது. ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை மக நட்சத்திரம். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான சிம்மராசியில் சந்திரன் போகிறது. கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அந்த கேதுவும் அங்கேயே இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் எதையாவது ஒன்று புதுசு நபர்கள் ஏற்கனவே புதுசாக பழகிட்டு இருப்போம், அல்லது பிரியமாக பழகிட்டு இருப்போம். அவர்களுடைய ஈடுபாட்டின் காரணமாக நாம் அதிகமாக எதிர்பார்த்தது
சில ஏமாற்றங்களை தரலாம். அதே மாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு தடைகளையும் தோல்விகளையும் தரலாம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த கேது என்பது நமக்கு ஒரு செயல்பாட்டு குற்றத்தை விளைவிக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது சிறப்பை தரும். தியானம், ஜபம், இஷ்ட தெய்வ வழிபாடு இப்படி பண்ணிக்கலாம். சுக்கிரனுடைய வலு நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு பழக்க வழக்கத்திற்கு இனிதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, மற்றபடி கஸ்டமர்கிட்ட ஒரு கனிவாக பேசுகிறது, இதெல்லாம் நல்லது நடக்கும். ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கிரனாக செயல்படுகிறார். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சனியினுடைய 7ஆம் வீடு இல்லை, இன்றைக்கி தான் 8ஆம் வீட்டுக்கு மாறுறார். பூச நட்சத்திரத்துக்கு மாறுறார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 4ல் இருக்கிற சனியும் 8ல் இருக்கிற சுக்கிரனும் கனெக்டிவிட்டி ஆகுறாங்க. அப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, மூளை உழைப்பு சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு அவ்வளவு நன்மை தராது, உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பு தராது. ஏனென்றால் நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆனால் நம்ம பேசுகிறது அடுத்தவங்களுக்கு பிடிக்காது, ரசிக்காது. அதனால் நம்ம மேலே சங்கடங்கள், அதிருப்திகளை வெளிப்படுத்துவார்கள். ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். 1 பாதம் சிம்ம ராசியிலையும் 3 பாதம் கன்னி ராசியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட சூரியன் அந்த சிம்ம ராசியிலேயே கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசு அதிகாரத்துவம் பெற்ற நபர்களுக்கு ஒரு மாறுதல் தர்றது அல்லது ஒரு ஏற்றமுள்ள ஒரு நாளாக கருதப்படும். அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அங்கே என்னதான் சூரியன் கேதுவோட சாரத்தில் போனாலும் கேது அங்கே பலமாக இருக்கார். அதே மாதிரி சூரியனுடைய உபநட்சத்திரம் அங்கே பலமாக இருக்குது. அதனால் நமக்கு மதிப்பு, புகழ், கௌரவம், வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம். 10ஆம் இடமான கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்தில் போகும்போது நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்த தொழில் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், வேலையிலையும் நம்ம நல்ல ஈடுபாட்டோடு செயல்படுவோம். ஆனால் மனோகாரகன் அல்லவா, கொஞ்சம் நம்ம கஷ்டமாதிபதி அல்லவா, சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது நல்லதா, இது கெட்டதா, இவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, பழகிறாங்க, அந்த மனக்கலக்கத்தை தவிர்த்து விடுங்கள். ஆகஸ்ட் 27 புதன்கிழமை காலையில் 6 மணி 3 நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாத கன்னிராசியிலும் 2 பாதம் துளாராசியிலும் இருக்கிறது. இந்த செவ்வாய் கிரகமும் கன்னிராசியிலேயே தான் இருக்குது. செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கின்றபடினால இன்றைக்கி வேலையிலையும் நமக்கு பொறுப்புகள்லையும் டபுள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், கூடுதல் பொறுப்புகள். அது மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நாம் ஏதோ ஈகோ காட்டுற மாதிரி நம்ம மேலே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை காலையில் 8:42க்கு சுவாதி நட்சத்திரம். சந்திரன் துளாராசிக்கு மாறிவிடுகிறார், லாபஸ்தானம். அங்கே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால தகவல் தொடர்பு, ஆவணங்கள், சகோதர வழி, அதே மாதிரி திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட வழிகளெல்லாம் நமக்கு மனநிறைவு ஏற்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.